இன்னைக்கு நம்ம வாங்க போகிறது ஹேவிங் கிளாஸ். சரிங்களா? இது என்னன்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வந்து வேர் கிளாஸ்ல நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது. அதுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் தான் ஹேவிங் கிளாஸ். இந்த சின்டெக்ஸ் எப்படி வரும்னா நம்ம ஆஃப்டர் குரூப் பை கிளாஸ்க்கு அப்புறம் வரும். எப்படி வரும்னா செலக்ட் காலம் group by expression function group function அது இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரம் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேபிள் நேமு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வேர் கண்டிஷன் நார்மலா வேர் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் குரூப்பை என்ன குரூப்பை இது பண்றோமோ அந்த குரூப்பை எக்ஸ்பிரஷன் எந்த காலமோ அந்த குரூப்பை எக்ஸ்பிரஷன். இதுக்கப்புறம் இந்த குரூப் பண்ணதை வந்து அந்த இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா அப்போ நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் தான் ஹேவிங். அதுக்கப்புறம் அந்த குரூப் பை கண்டிஷன் எந்த சம் ஆஃப் அக்ரிகேட்டோ அதை வந்து நம்ம எதை ஃபில்டர் பண்ணுமோ அந்த இதை நம்ம இந்த குரூப் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவோம். நார்மல் வேர் கிளாஸ்ல ஃபில்டர் பண்றது நம்ம நார்மல் காலம்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி குரூப் பை கண்டிஷன் எல்லாமே ஃபில்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்மளுக்கு ஆர்டர் பை கிளாஸ். எந்த காலம் அதுக்கப்புறம் அலியாஸ் அலியாஸ். இதுதான் இந்த லாஸ்டா நம்ம பார்க்க போற லாஜிக். சரிங்களா? இது வரைக்கும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுன்னு பார்த்தோம். செலக்ட் கிளாஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ரம் கிளாஸ் பார்த்துட்டோம். வேர் கிளாஸ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஃபில்டர் பண்றதுக்கு வேர் கிளாஸ். குரூப் பை எக்ஸ்பிரஷன் நேற்று பார்த்தோம். சரிங்க? காலம் வந்து அக்ரிகேட்டர் குரூப் பண்ணி அதுல வந்து ஒரு குரூப்புக்கு ஒரு ரிசல்ட் எடுத்தோம்னா அதுக்கு யூஸ் பண்றது குரூப் பை எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ண யூஸ் பண்றது தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அக்ரிகேட்டர் காலமா அக்ரிகேட்டர் ஃபங்க்ஷனை ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற ஹேவிங் கிளாஸ். சரிங்களா? இது ஆர்டர் பை முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த காலமா எப்படி அசெண்டிங்ல இருக்குமோ டிசெண்டிங் இருக்கணுமோ அதை பற்றி இதுதான் நம்மளுக்கு பார்க்குறோம். ஸோ இதுல யூஸ் பண்ணையில நம்மளுக்கு ஒரு சில ரூல்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆரக்கிள் இந்த காலத்தை குரூப் பண்ணும். சரிங்களா? நம்ம என்ன காலத்தை குரூப் பண்ணுவோம் இந்த குரூப் பண்ணி இந்த லாஜிக்கு சம்மோ ஆவரேஜா அந்த அக்ரிகேட் என்ன அக்ரிகேட்டோ அதை பண்ணிடும். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை இங்க ஃபில்டர் கிளாஸ் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ரேஷன் நடந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிடும் அந்த வேல்யூவை இந்த டேபிள்ல இருந்து இந்த வேர் கண்டிஷன் அந்த வேர் கண்டிஷன் குரூப் எக்ஸ்பிரஷன் பொறுத்து இந்த அக்ரிகேஷன் நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா அந்த வேல்யூ பொறுத்து இங்க ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ல என்ன ஆர்டரோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ்ல தான் வந்து இது ஒர்க் ஆகும். சரிங்களா? எப்போதுமே குரூப் பை கிளாஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹேவிங் கிளாஸ் கொடுக்கணும். இதுதான் ஒரு மீனிங்ஃபுல் இதா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை முதல்ல கொடுத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் குரூப் பை தான் நடக்கும். குரூப் பை நடந்துட்டு தான் ஹேவிங் கிளாஸ் ஃபில்டர் நடக்கும். சரிங்களா? இதுதான் சின்டெக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் மேக்ஸ் வேல்யூ from MP group by பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம குரூப் பண்ணிட்டோம். இந்த வேல்யூவை நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா இந்த அக்ரிகேட்டட் வேல்யூ மேக்ஸ் ஆஃப் சேலரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மேக்ஸ் ஆஃப் சேலரி பார்த்தோம். இந்த வேல்யூ நம்ம அக்ரிகேட் பண்ணணும் ஃபில்டர் பண்ணோம்னா நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. இதை ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஹேவிங் கிளாஸ். ஸோ
இதை நம்ம ஃபில்டர் பண்ணா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா எரர் அடிக்க ஆரம்பிச்சோம். வேர் மேக்ஸ் ஆஃப் சேல் நான் என்ன பண்றேன்னா கிரேட்டர் தென் 2850 இதை விட அதிகமா இருக்கிறத கொடுன்னு சொல்லிட்டு நான் வேற கிளாஸ் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து குரூப் பை ஃபங்க்ஷன் வந்து இங்க 4 வேர் கிளாஸ்ல அலௌடு கிடையாதுன்னு இந்த எரர் வந்து இந்த எரர் வந்தாலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ குரூப் பை ஃபங்க்ஷன் வந்து இங்க அலோவ் இது பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் இது. இதை நம்ம எப்போதுமே ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கிளாஸ். வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேவிங் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணா இது ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2850க்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் சேலரி 2550க்கு மேலே இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்தோடனே 10லையும் 20லையும் மேக்ஸிமம் சேலரி 2850க்கு மேலே இருக்கு. ஸோ அது வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுண்ணா. இது மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபில்டர் கிளாஸா இருந்தாலும் நம்ம இந்த ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து sum of salary from MP. இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல கவுண்ட் ஆஃப் ஸ்டாருங்கிறது எவ்வளோ கவுண்ட்டுங்கிறத நம்ம எடுத்து வரோம். ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டாரு கிரேட்டர் தென் என்ன பண்ணா 3 எம்ப்ளாய்க்கு மேலே அந்த கவுண்ட் வந்து எம்ப்ளாயில 3 ரெக்கார்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஹேவிங் கிளாஸ்ல நம்ம ஃபில்டர் பண்ற அந்த அக்ரிகேட்டர் செலக்ட் கிளாஸ்ல இருக்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா நம்ம ஹேவிங் கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ற அக்ரிகேட்டர் ஃபில்டர் இங்க எழுதணும், பட் நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மேண்டேட்டரி கிடையாது. பட் இப்போ வந்து கவுண்ட் ஆஃப் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது மேண்டேட்டரி கிடையாது. பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் ஸ்டாஃப் இந்த இதில் 6 ஸ்டாஃப் இருக்காங்க, இதில் 5 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இந்த இதை வந்து இங்க ஹேவிங் கிளாஸ்ல யூஸ் பண்றத நம்ம இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பட் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ அது மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? இதுதான் ரூல்ஸ். பட் இது இங்க இருக்கிறது வந்து குரூப் பை கிளாஸ் நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஹேவிங் கிளாஸ் வந்து டைரக்டா இருக்கும். குரூப் பை கிளாஸ் இல்லாம ஹேவிங் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து குரூப் பண்ணாம நம்ம அக்ரிகேட்டர் ஃபில்டர் நம்ம போட முடியாது. ஸோ அது வந்து குரூப் பை கிளாஸ் மேண்டேட்டரி. சரிங்களா? ஹேவிங் கிளாஸ்க்கு குரூப் பை கிளாஸ் மேண்டேட்டரி நாட். ஸோ குரூப் பை கிளாஸ் ஹேவிங் கிளாஸ்க்கு மேண்டேட்டரி, பட் ஹேவிங் கிளாஸ் வந்து குரூப் பை கிளாஸ் இருக்கணும்னு மேண்டேட்டரியா இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேவிங் கிளாஸ் வந்து குரூப் பை கிளாஸ் வந்து ஹேவிங் கிளாஸ் இல்லாம இருந்தா கூட எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எந்த டிபெண்டன்ஸும் கிடையாது. ஸோ ஹேவிங் கிளாஸ் வந்து
குரூப் பை கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் குரூப் பை கிளாஸுக்கு ஹேவிங் கிளாஸ் வந்து மேண்டேட்டரியா வேணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பிங் பண்றோம். அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்றோம். ஸோ வந்து ஃபில்டர் வந்து நம்ம ஆப்ஷன் தான். சரிங்களா? அது ஃபில்டர் பண்ணலாட்டி எல்லாமே காமிக்கும். ஃபில்டர் பண்ணா அந்த பர்ட்டிகுலர் டேட்டா மட்டும் ஃபில்டர் டேட்டா மட்டும் காமிக்கும். ஸோ அதனால வந்து குரூப் பை கிளாஸ் வந்து மேண்டேட்டரி நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்ல ஓகே. ஸோ நம்ம குரூப்பிங் வந்து மல்டிபிள் லெவலும் பண்ணுறேன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் நான் ஜாப் வைஸும் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்ம வைஸ் ஜாப் வைஸ் நான் பண்ணுறேன்னா ஜாப் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 காலத்தையும் பேஸ்ட் ஆன் இந்த 2 காலம் சேர்ந்து ஒரு குரூப்பாக நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து கிளர்க்கில் வந்து 2 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களோட சம் ஆஃப் சேலரி இது, அவங்களோட மினிமம் சேலரி இது, அவங்க மேக்ஸிமம் சேலரி இது. இதுதான் உங்களோட டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து 2 குரூப் வைஸும் இப்படி வரும். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு தேவையான அக்ரிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த இந்த மாதிரி நம்ம எந்த லெவலில் வேணாலும் கிரானுலாரிட்டி போயிட்டே இருக்கலாம். மல்டிபிள் காலம்ஸில். சரிங்களா? அதோட அக்ரிகேஷன் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா ஃபில்டர் வேணும்னா அதுக்கப்புறம் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒன்லி ஜாபு கிளர்க் இருக்கவங்க மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹேவிங் ஸோ ஜாப் ஈக்குவல் டு கிளர்க். இதை வந்து நான் ஹேவிங் கிளாஸ்ல கொடுத்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் காலம். ஸோ வந்து ஹேவிங் கிளாஸ் நார்மல் காலத்தையும் அக்செப்ட் பண்ணும், குரூப் ஐ கிளாஸையும் அக்செப்ட் பண்ணும். பட் பெட்டர் நார்மல் காலம் இருந்துச்சுன்னா வேர் கிளாஸ்லேயே ஃபில்டர் பண்ணுறது தான் பெட்டர். சரிங்களா? குரூப் ஐ பண்ணிட்டு பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் மெமரி. சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதாகும். ஸோ பட் இதோட கரெக்ட் அப்ரோச் என்னன்னா நார்மல் காலத்தை வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியே ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே சேம் அவுட்புட்டே தரும். பட் ஹேவிங் கிளாஸ் வந்து சிங்கிள் ரோ காலையும் இது பண்ணும். பட் அது வேர் கிளாஸ்ல கொடுக்கறது தான் பெஸ்ட். ஆ ஆ ஒண்ணுமே ஓகே. இப்போ புரிஞ்சா வினோத் ஹேவிங் கிளாஸ் எல்லாம்? புரிஞ்சு. ஓகே ஓகே. எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு எதா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து இந்த டாபிக்லாம் வந்து நம்ம ரெகுலரா வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி எந்த மாதிரி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்றதுக்கும் நம்ம டைரக்டா தெரியாம யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம வந்து அதை எதுக்காண்டி யூஸ் ஆகுங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில மிஸ்லினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து என்னன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் யூஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு அதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு ஃபைன் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றது தான் ஒரு ஃபங்க்ஷன் கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மிஸ்லினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் மிஸ்லினியஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறது கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் இப்போ வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கு. அதை வந்து நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹாரி இப்போ வந்து
ஸோ இதுல இந்த ரெண்டுலயும் எந்த இது வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆஸ்கி வேல்யூ இதை வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். இதுல வந்து ஹேரிங்கிறதோட ஆஸ்கி வேல்யூ இது ஒய் வந்து அதோட ஆஸ்கி வேல்யூ கூட. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட். ஸோ அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் எந்தது அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணி அதை நம்ம பார்க்கணும்னா இந்த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதில் எது பெருசுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ்க்கு. பட் நார்மலாக வந்து நம்பர்ஸ்க்குலாம் மேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம், மேக்ஸ் மின் இதுவும். பட் ஸ்ட்ரிங் வேல்யூக்கு எப்போதுமே கிரேட்டஸ்ட் யூஸ் பண்ணி பெருசாக கண்டுபிடிப்போம், லீஸ்ட் யூஸ் பண்ணி சின்னதாக கண்டுபிடிப்போம். இப்போ வந்து கிரேட்டஸ்ட் இது, சின்னதாக கண்டுபிடிக்கணுமா லீஸ்ட், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி நம்ம ஸோ ஹேரியாட் இது இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து கம்மி. ஸோ இது வந்து ஸ்மால் இதுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம எவ்வளோ வேல்யூ வேணாலும் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல எது கிரேட்டஸ்ட் லீஸ்ட்டுங்கிற கண்டுபிடிக்கான யூஸ் ஃபங்க்ஷன் தான் கிரேட்டஸ்ட்டும் லீஸ்ட்டும். இல்லைங்களா? இந்த ஃபங்க்ஷன் நம்ம இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூஸ்ல, நீங்க எந்த யூசர்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்போதுமே நம்மளோட சிஸ்டம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் யூசர் இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸை குவரி பண்ற மூலமா நம்ம எந்த யூசர்ல கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத தெரியும். செலக்ட் யூசர் ஃப்ரம் டியூஎல் கொடுத்தோம்னா இந்த யூசர் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட யூசர் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்காட் யூசர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இது யூசர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த ஐடி யூசர் ஐடியா நீங்க பார்க்கணும். யூனிக் ஐடியை பார்க்கணும் இந்த யூசருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, செலக்ட் யூஐடி. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஐடி நம்ம யூசரோட யூனிக் ஐடி பார்க்க முடியும். 84 இதுதான் யூசரோட யூனிக் ஐடி. நீங்க எப்படி உங்க யூசரோட யூனிக் ஐடியா ஃபைன் பண்ணுவீங்கன்னா யூஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில யூசர் என்வரான்மெண்ட் வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம செஷன் ஐடி, ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு செஷன் ஐடி இருக்கும். அந்த செஷன் ஐடி என்ன லாங்குவேஜ் கனெக்ட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் பேர் என்ன, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இது நம்ம வந்து டிபிஏ யூசரா, இதெல்லாம் இது பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? யூசர் என்வரான்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதை ஒன்னா பார்த்தலாம். மோஸ்ட்லி இது எல்லாம் டிபிஏ யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா மேபி கேட்பாங்க, இந்த மாதிரி என்வரான்மெண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து எப்படி வந்து டிபிஏ கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் குவரி பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? யூசர் அண்டர் ஸ்கோர் யூசர் என்பி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர் என்வரான்மெண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இஸ் டிபிஏ, நம்ம வந்து டிபிஏவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு காமிக்கும். நம்ம டிபிஏ யூசரா நார்மல் யூசரா. சரிங்களா? நார்மல் யூசர்னா ஃபால்ஸ் காமிக்கும். இப்போ டிபிஏ யூசர்னா ட்ரூ காமிக்கும். ஸோ வந்து நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிறது நார்மல் யூசரா இதுனா யூசர் என்வரான்மெண்ட் இந்த ஃபங்க்ஷனை இஸ் டிபிஏ அப்படிங்கிற இந்த இதோட கால் பண்ணீங்கன்னா நம்ம என்ன யூசர் டிபிஏ யூசரா நார்மல் யூசருங்கிறத ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு காமிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து ஒரு சில டைம்ல நம்ம செஷன் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுது, ஹேங் ஆயிருக்கு அப்படின்னா டிபிஏ சொல்லுவாங்க உங்களோட செஷன் ஐடி சொல்லுங்க, நாங்கள் க்ளோஸ் பண்றோம், கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு நம்மளோட செஷன் ஐடி தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூசர் என்வரான்மெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செஷன் ஐடி கொடுக்க முடியும். இதுதான் செஷன் ஐடி. இந்த என்வரான்மெண்ட்ல அந்த செஷன் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணும் இந்த செஷன் ஐடி. ஸோ வந்து ஏதாச்சும் நம்ம செஷன்ல வந்து இதாயிருக்கு, எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த செஷன் ஐடி யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பண்றவங்க மானிட்டர் பண்றதும் நம்ம செஷன் ஐடி யூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? இது செஷன். அப்புறம் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்றோம். சரிங்களா? அந்த இதுக்கும் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ யூஎஸ் நம்ம
யூஎஸ் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம் நம்மளோட இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜையும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற கண்ட்ரில யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வேற லாங்குவேஜ்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நம்ம இது வந்து எவ்வளவு சைஸ் ஸ்டோர் பண்ணிருக்கு நம்ம டேட்டா அப்படிங்கிறத இது பண்றதுக்கு சைஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வந்து செலக்ட் நேம் கமா சைஸ் இது வந்து எவ்வளவு மெமரி பைட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. சைஸ் அந்த காலம் மட்டுமா அந்த காலமோட மெமரி சைஸ் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை சொல்லும். ஸோ இந்த மெமரி சைஸ் எவ்வளவு பைட் வேல்யூஸ்ல அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத இது வந்து செக் பண்ணணும்னா சைஸ் யூஸ் பண்ணி அந்த மெமரி சைஸ் எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு அந்த காலம்ங்கிறத செக் பண்ண முடியும். சரிங்களா? இது அதுக்கப்புறம் சவுண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ சவுண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு அது ஈக்குவலான ஸ்பெல்லிங் இருக்க சவுண்ட்ஸ் இல்ல டேட்டா ஃபெச் பண்ணணும். வேர் நேம் வந்து நம்ம கூகுள் சர்ச்ல எல்லாம் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டட் டேட்டா வருதுல்ல. ஸோ அது மாதிரி இந்த சவுண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி சர்ச்சை நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து சவுண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நேம் நான் வந்து என்ன பண்றேன்னா சவுண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஸ்மித் இருக்கு. நான் வந்து ஸ்மித்தோட கரெக்டா ஸ்பெல்லிங் கொடுக்கல, பட் அதுக்கு ஈக்குவலா ஸ்மித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஈக்குவலான ஸ்பெல்லிங் கொடுக்குறேன். ஆனா ஸ்மித் வருது. ஸோ இது மாதிரி சவுண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நியரஸ்ட் சவுண்ட் உள்ள ஸ்பெல்லிங் இருந்தாலும் நம்ம இது லெட்டரை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ அது மாதிரி சவுண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அந்த இது கரெக்டான இல்லாம ஒரு ஈக்குவலண்ட் இது இருந்தாலும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ கிளர்க்கோட ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டா கொடுத்தோம். CLLK இப்படி மட்டும் கொடுப்பேன். ஸோ இது மாதிரி நம்ம நியரஸ்ட் ஸ்பெல்லிங் சவுண்ட் கொடுத்தாலும் இந்த சவுண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதோட ஒரிஜினல் இதை எடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணிடலாம். வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுக்கலாட்டு அதுக்கு நியரஸ்ட் ஸ்பெல்லிங் உள்ள சர்ச் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி சவுண்ட் எக்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதோட நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சு. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த டாபிக்லாம் வந்து டேட்டாபேஸ்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், டேட்டா இன்சர்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணதா இருக்கட்டும். இதுல வந்து நம்ம இன்டிகிரிட்டி டேட்டா குவாலிட்டி வந்து செக் பண்ணல. சரிங்களா? டேபிள்ல டேட்டா வந்து எந்த டேட்டா வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், டூப்ளிகேட் அலோவ் பண்ணோம், எந்த ஒரு பிசினஸ் ரூல்ஸும் நம்ம வேலிடேட் பண்ணல. சரிங்களா? டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணோம். சரிங்களா? இதுதான் பண்ணோம். டேட்டா குவாலிட்டி செக் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து டேட்டா குவாலிட்டி செக் பண்றோம். சரிங்களா? இதுதான் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க டேட்டாபேஸ் டிசைன் பண்றப்ப வந்து நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண பார்க்க போற டாபிக் தான் இது. சரிங்களா? இன்டிகிரிட்டி அப்படிங்கிறது இன்டிகிரிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் அவர் டேட்டாபேஸ். நான் சொல்லுவேன், எப்போதுமே வந்து இந்த ஒரு டாபிக்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். எவ்வளவு பெரிய இது இஷ்யூ வந்தாலும் அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஒரு ஸ்டாண்டர்டு குவாலிட்டியான ஒரு டேட்டாபேஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்க பண்ண முடியும். ஸோ இன்டிகிரிட்டி, குவாலிட்டி ஒரு டேபிள்ல டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னா அதுல குவாலிட்டியான டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த இன்டிகிரிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதை இன்டிகிரிட்டியை நம்ம அப்ளை பண்றதுக்காண்டி ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ். சரிங்களா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம டேட்டா வந்து டேபிள்ல ஸ்டோர் பண்ணையில வந்து நிறைய வேலிடேஷன் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம டேட்டா வந்து எந்த ஒரு வேலிடேஷனும் பண்ணாம தான் டைரக்டா ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து அப்பர் கேஸ்ல வருதா, லோயர் கேஸ்ல வருதா, இல்ல இந்த டூப்ளிகேட்டா எதுவுமே செக் பண்ணல. பட் இந்த எல்லாத்தையுமே செக் பண்ணி
இது ப்ராப்பர் டேட்டா தானா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இன்டெகிரிட்டி அண்ட் குவாலிட்டி இன் டேட்டாபேஸ். சரிங்களா? இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டாபிக் தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த டாபிக்கை வந்து ரொம்ப ஈஸியா இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் வந்து சின்டெக்ஸும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் என்னைய பொறுத்தளவுல வந்து இந்த டாபிக்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங்கே நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த டாபிக் அவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக். சரிங்களா? ஒரு டேபிள வந்து டிசைன் பண்ணையில வந்து நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். பட் நம்மளோட ஆர்க்கிடெக்ட் டீம் லீடோ இல்ல ஆர்க்கிடெக்ட்டோ ஆ அவங்க டிசைன் பண்றது மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒரு குவாலிட்டியா நம்ம அந்த டேபிள் டிசைன் பண்றதுக்கு. இதுக்கு வந்து 4 விஷயங்கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து அவங்க வந்து என்டிட்டி இன்டிகிரிட்டி பார்ப்பாங்க. என்டிட்டி இன்டிகிரிட்டினா என்ன? சரிங்களா? என்டிட்டி இன்டிகிரிட்டி. ஸோ என்டிட்டி இன்டிகிரேட்டிங் என்டிட்டிங்கிறது ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். டேபிளோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னா, அதுல எப்படி வந்து என்டிட்டி இன்டிகிரிட்டி செக் பண்றதுன்னா, ஒரு டேபிள் இருக்குன்னா, அதுல வந்து ஆ இப்ப வந்து என்னன்னா, ஆ ஸ்டூடண்ட் நேம் ஸ்டூடண்ட் நேமு ஸ்டூடண்ட் நேமு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அட்மிஷனு, கோர்ஸ் நேமு, கோர்ஸு. இப்ப 4 காலம் எடுத்துக்கிறோமே. நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4 காலம் இந்த வேல்யூ வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ நம்ம கிளையன்ட்ட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டீம் லீடோ இல்ல ஆர்க்கிடெக்ட்டோ வந்து கிளையன்ட்ட பேசுறாங்க. ஒரு காலேஜ்ட்ட பேசுறாங்க. எங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும். இது மாரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்க ஸ்டூடண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூஸ் நம்மளுக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. ஜஸ்ட் இப்ப வந்து ராஜு உங்களோடது டேட் ஆஃப் பர்த் குடுப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு போறாங்களோ அன்னைக்கு தான். கோர்ஸ் நேமு ஐடி. இது வந்து ஒரு 30% இல்ல இப்படி போடுறாங்க. அப்படி வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, கிளையன்ட் சொல்றாங்க, இது மாரி தான் எங்களுக்கு டேட்டா வரும். நீங்க இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சுட்டு எனக்கு தேவைப்படையில நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். டைரக்ட்டா அந்த டேட்டாவ அப்படியே வாங்கி நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண மாட்டாங்க. டேபிள் கிரியேட் பண்ணையில ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாவோட குவாலிட்டிய எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு செக் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த இன் அ ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்கன்னா, அந்த டேபிள்ல வந்து ஒரு காலம் யூனிக் காலமா இருக்கணும். சரிங்களா? அந்த யூனிக் காலத்த வந்து அதோட டிபெண்டன்ட்டா இந்த எல்லா காலமும் இருக்கணும். அந்த அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் அது வந்து என்டிட்டி இன்டிகிரிட்டிய ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாலிட்டி டேட்டாவானா இது கிடையாது. ஏன்னா வந்து ஆ ராஜுங்கிற பேர்ல எத்தன பேர் வேணாலும் இருக்கலாம். டேட் ஆஃப் பர்த் சேம் டேட் ஆஃப் பர்த்ல வந்து நிறைய பேர் இருக்கலாம். அவங்க சேம் டேட்லயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஒரே கோர்ஸ்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவங்க கோர்ஸ் ஃபீஸ் சேமா இருக்கலாம். ஸோ இது டூப்ளிகேட் அரைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ இது வந்து குவாலிட்டியான டேட்டா இருந்தா குவாலிட்டி இது. பட் இது வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான். பட் சேம் டேட்டா ரிப்பீட் ஆச்சுன்னா,
நம்ம வந்து டேட்டா ஃபெட்ச் பண்ணி குடுக்கையில நம்ம கரெக்ட் டேட்டாவ ஃபெட்ச் பண்ண முடியாது. பட் இப்படி இருக்கத வந்து நம்ம என்டிட்டி இன்டிகிரிட்டி இது பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள்ட்ட கேட்போம். ஏதாச்சும் யூனிக் டேட்டா நீங்க இருக்கா? இதுல ஏதாச்சும் வந்து டூப்ளிகேட் ஆகாம டேட்டா எதுவும் இருக்கா? அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து சொல்லலாம். இதுல வந்து ஆ அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டேட்டா குடுக்கலாம். அந்த டேட்டாவ நம்ம என்டிகிட்டி இன்டிகிரிட்டிக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா, நம்மளா ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளா வந்து ஒரு காலம் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப வந்து இதுல வந்து ஸ்டூடண்ட் ஐடிங்கிற காலத்த நம்ம சஜெஸ்ட் பண்ணுவோம். சரி ஸ்டூடண்ட் ஐடி. இப்ப என்னன்னா, இந்த ஐடி வந்து எல்லாத்துக்குமே வந்து யூனிக் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? 1 அ 2 3 ஸோ, இப்போ வந்து இதுல வந்து யூனிக் வேல்யூ ஸ்டூடண்ட் ஐடி. ஸோ, இது வந்து எல்லாத்துக்குமே ஆ யூனிக்கா இருக்கும். ஸோ, இந்த டேட்டாக்கு இந்த இந்த டேட்டாவ ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த ஐடிய யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து எப்போதுமே டூப்ளிகேட் ஆகாது. இந்த டேட்டாலாம் அவங்க ஸ்டூடண்ட் தர்றது. இது வந்து நம்ம குடுக்குறது. ஸோ இது மூலியமா நம்ம என்னன்னா டேட்டாவோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த ஸ்டூடண்ட் ஐடிக்கு இதுதான் யூனிக்கு அப்படிங்கிற இந்த மாரி ரூல்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து ஆரக்கிள்க்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இது வந்து இந்த என்டிட்டி இன்டிகிரிட்டிய நம்ம குடுக்குறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் பிரைமரி கீ. சரிங்களா? ஒரு காலத்துல வந்து அ யூனிக் வேல்யூவ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஆம் என்டிட்டி இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் சரிங்களா? இத வந்து பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு டேபிள்ல வந்து ஒரு காலம் மட்டும் தான் பிரைமரியா இருக்கும். அது வந்து சிங்கிள் காலமா இருக்கலாம். சம்டைம்ஸ் மல்டிபிள் காலத்தையும் சேர்த்து காம்பினேட் க கம் கம்பைன்டு பிரைமரி கீயாவும் இருக்கலாம். சரிங்களா? என்டிட்டி இன்டிகிரேட்டிங் இல்ல. அந்த காலம்ல வந்து பிரைமரி கீ காலத்த ஐடென்டிஃபை பிரைமரி கீ காலம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. எப்போதுமே அது வந்து டூப்ளிகேட்டே ஆகாது. சரிங்களா? அந்த காலத்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் என்டிட்டி இன்டிகிரேட். ஸோ டேட்டா குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்றது என்டிட்டி இன்டிகிரிட்டி அது வந்து ஐடென்டிஃபையிங் த பிரைமரி கீ காலம்ஸ் சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். இது என்டிட்டி இன்டிகிரிட்டின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஐடென்டிஃபையிங் த பிரைமரி கீ காலம்ஸ் இன் த பர்ட்டிகுலர் டேட்டா சரிங்களா? கிளையன்ட் குடுக்குற டேட்டால பிரைமரி கீ காலத்த ஐடென்டிஃபை பண்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த காலம் எல்லாமே டைரக்ட்டா வந்து இதுக்கு டிபெண்டன்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றது. சரிங்களா? ஸ்டூடண்ட் நேமு, ஸ்டூடண்ட் ஐடி வச்சு இது பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் டிஓவியும் டேட் ஆஃப் அட்மிஷன் சொல்லலாம். கோர்ஸ் நேமும், கோர்ஸ் ஃபீயும் ஸ்டூடண்ட்டுக்கு டிபெண்ட் ஆனா கிடையாது. சரிங்களா? ஏன்னா வந்து கோர்ஸ் நேமும், கோர்ஸ் டியும் வந்து ஸ்டூடண்ட் ஐடிய பொறுத்து இல்ல. இது வந்து இண்டிபெண்டன்ட். ஸோ எந்தாச்சும் டேபிள்ல இந்த மாரி ஆ டிபெண்டன்ட் ஆகாம பிரைமரி கீக்கு டிபெண்ட் ஆகாம இருந்த காலம் இருந்துச்சுன்னா, நம்ம ஆர்க்கிடெக்ட் என்ன செய்வாங்கன்னா, இத வந்து இன்னொரு டேபிளா கிரியேட் பண்ணி, அங்க ஒரு ஐடி காலம் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி இந்த 2 இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிரைமரி கீ காலத்தோட டிபெண்டன்ட் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து ஒரு தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டு, டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காலத்த வந்து இதோட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. கோர்ஸ் ஐடி. ஸோ இருக்கு. இதனால என்ன பண்ணும்னா, இப்போ வந்து இதுல கோர்ஸ் ஐடி 1 இதனால வந்து என்னன்னா, டேட்டா டூப்ளிகேஷன ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாரி அவங்க ஆர்க்கிடெக்ட் டிசைன் பண்ணையில இதத்தான் செக் பண்ணுவாங்க. இந்த பிரைமரி கீ காலத்தோட மிச்ச காலம் எல்லாம் டிபெண்டா இருக்கா? டிபெண்டன்ட் ஆனா விட்டுருவாங்க. டிபெண்ட் ஆகலன்னா, அதுக்குன்னு செப்பரேட் டேபிள் கிரியேட் பண்ணி, அதுக்கு என்ன ஐடி கிரியேட் பண்றாங்களோ, அந்த என்டிட்டி காலத்த இந்த டேபிள்ல ஆட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் லிங்க் பண்றது தான் நம்மளுக்கு இன்னொரு என்டிட்டி இன்டிகிரிட்டி இருக்கு. அது வந்து என்னன்னா, ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி யூஸ் பண்ணி, இத வந்து ஃபாரின் கீ, பிரைமரி கீயா யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கிருவாங்க. சரிங்களா? அதுக்கு சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் ஆகும். அது வந்து ஃபாரின் கீ, பிரைமரி கீ யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்டிட்டி இன்டிகிரிட்டிங்கிறது ஐடென்டிஃபை த பிரைமரி கீ காலம்ஸ். சரிங்களா? அது அது வந்து அதோட வந்து அந்த டேபிள்ல இருக்க ரிமைனிங் காலம்ஸ் எல்லாம் அந்த இதுக்கு டிபெண்டன்ட்டா இருக்கணும். இது வந்து
ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ணோனே நீங்க வந்து இத வந்து என்ன லாஜிக்ல அவங்க இந்த டேபிள ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த என்டிட்டி. நெக்ஸ்ட் ஒண்ணு யூஸ் பண்றாங்க. பிசினஸ் ரூல்ஸ்லாம் வேலிடேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து டொமைன் இன்டிகிரிட்டின்னு சொல்லுவாங்க. டொமைன் இன்டிகிரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து என்னன்னா, ஆ ஆ இப்போ வந்து ஸ்டூடண்ட் நேம் வந்து எப்போதுமே வந்து அப்பர் கேஸ்ல தான் வரணும். லோ இது வந்து யூனிட் கேப்ல தான் வரணும் அப்படிங்கிறது வேலிடேஷன் போடுறாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் வரணும். இவங்களோட ஏஜ் வந்து அப்போ வந்து இதுல வந்து 2012 இருக்கு. உங்களுக்கு வந்து அ இந்த இதுக்கே வரல. ஸோ அவங்கலாம் வந்து இதாகக்கூடாது. ஏன்னா வந்து கரெக்ட் ஏஜ் இருக்கவங்களுக்கு தான் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். இந்த மாரி வேலிடேஷன் பிசினஸ் வேலிடேஷன செக் பண்றதுன்னா, அதுக்கு யூஸ் பண்றது தான் டொமைன் இன்டிகிரிட்டி. இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட் வரும்னா, இதுல டொமைன் இன்டிகிரிட்டி நம்ம செக் பண்றதுக்கு, இதுல வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. டொமைன் இன்டெகிரிட்டிய நம்ம ஒரு டேபிளுக்கு இது பண்ணணும்னா, செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. நாட் நல் இருக்கு. ஸோ நல் அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து யூனிக் வேல்யூவா வரணும். டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட் வேல்யூ. இந்த மாரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இது பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டொமைன் இன்டெகிரிட்டி. ஒரு டேபிள் வந்து டொமைன் இன்டெகிரிட்டி இது பண்றாங்கன்னா, பிசினஸ் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்கன்னா, அது வந்து டொமைன் இன்டெகிரிட்டிய அப்ளை பண்றாங்க அந்த டேபிள்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. இது வந்து ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் சரிங்களா? பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றது. பிரைமரி கீ ஃபாரின் கீ. இந்த ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. எப்பவுமே வந்து ஒரு இது இப்ப வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ஆர்டிபிஎஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம மல்டிபிள் டேபிள்ஸை வந்து ஜாயின் பண்ணுவோம் யூசிங் ஃபாரின் கீ பிரைமரி கீ. இந்த லிங்க் பிட்வீன் சம் டேபிள்ஸ் தான் நமக்கு ஆர்டிபிஎஸ் சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீயை ரெஃபர் பண்ற மூலமா தான் அந்த ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டியை நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள்ல வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிளுக்கும் நம்மளுக்கு கோர்ஸ் ஐடி தான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டிய இது பண்றது. ஸோ இந்த இந்த ஸ்டூடெண்டோட கோர்ஸை நம்ம இந்த கோர்ஸ் ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? அது வந்து நம்ம ஃபாரின் கீயா இது ஒர்க் ஆகும். சரிங்களா? இது பேரண்டா இருக்கும், இது சைல்டா இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு இது இருக்கு. யூசர் டிஃபைன்டு இது யூசர் டிஃபைன்டு இன்டிகிரிட்டி. இது வந்து பிஎல்எஸ்கியூல நம்ம ப்ரொசீஜரா அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? யூசர் டிஃபைன் இன்டிகிரிட்டி. இந்த 4 ஒரு டேபிளை கிரியேட் பண்றாங்கன்னா, நம்ம டீம் லீடோ இல்ல ஆர்கிடெக்டோ இந்த 4 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க டேபிளையும் வந்து ஸ்ட்ரக்சரையே பில்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். பட் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க பிசினஸ் அனலிஸ்டோட உட்காந்து அவங்க இந்த இதைத்தான் செக் பண்ணுவாங்க. ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டைரக்டா வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இந்தந்த காலம் இருக்கும், இந்தந்த டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் அவுட் அவங்க பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு இது தெரியாது. பட் இதோட பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? இதை வச்சு அவங்க ஒரு இஆர் டயக்ராமோ ஏதோ போட்டிருப்பாங்க. சரிங்களா? இஆர் டயக்ராம்ங்கிறது நம்ம வந்து நம்ம டேபிள்ஸ்லாம் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத இஆர் டயக்ராம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் வந்து இஆர் டயக்ராம் போடுவாங்கன்னா சொல்ல முடியாது. பட் ஒரு சில கம்பெனில வந்து இஆர் டயக்ராம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இஆர் டயக்ராம் பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரிங்களா? பார்த்தீங்கன்னா
இந்த சப்ளையர் டேபிள் இருக்கு. இந்த சப்ளையர் ஐடி இங்க ரெஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க இருக்க ப்ராடக்ட் ஐடி அடுத்த டேபிளுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடிக்கு தகுது. இங்க ப்ராடக்ட் இது மாதிரி இந்த டயக்ராம் கொடுப்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்தே நம்ம சொல்லலாம் எந்த டேபிளுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பிசினஸ் அனலிஸ்ட் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆர்கிடெக்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க இந்த இஆர் டயக்ராம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு கேட்டி கொடுக்கையில நம்ம இந்த இஆர் டயக்ராம் பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்டோட டேபிள் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இஆர் டயக்ராம் இதை பத்தி நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா நல்லது. நம்ம ஈஸியா வந்து அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக நீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் ஒர்க் தான் பார்ப்பாங்க. ஸோ பட் நீங்க பேசிக் ஐடியா இருந்தா நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆரக்கல்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ஆரக்கல். சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். சரிங்களா? நம்ம எப்படி அந்த சின்டெக்ஸை கிரியேட் பண்ற மூலியமா இந்த இன்டிகிரிட்டி அப்புறம் நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து ஆரக்கல்ல என்னன்னா 6 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது பண்ற மூலியமா நம்ம ஒரு ஒரு இன்டிகிரிட்டியை வந்து நம்ம இது பண்றோம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் ஒரு காலத்துக்கு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா சரிங்களா, இந்த கன்ஸ்ட்ரெயின் ஒண்ணுதான் வந்து ஒன்லி காலம் லெவல்ல இது பண்ணோம். இந்த இதை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த காலத்துக்கு வந்து எப்போதுமே நம்ம டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இன்னைக்கு கூட இன்னொருத்தர் நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க. ஆனா நாட் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டேன். எப்படி அப்டேட் பண்றது? ஸோ அப்டேட் வந்து நார்மலா நம்ம பண்ணலாம். பட் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் நம்ம அந்த காலத்துக்கு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நல்ல வந்து எப்போதுமே அந்த காலத்துக்கு அலோவ் பண்ணாது. சரிங்களா? அந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயினை நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கலாம். சரிங்களா? இதுக்காக ரிமைனிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம டீப் டேவா பார்க்கலாம். நாட் நல், அதுக்கப்புறம் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணாது. ஒரு காலத்துக்கு வந்து ஒரு டேட்டா ஒரு வாட்டி கொடுத்தாங்க மறுபடியும் அந்த சேம் டேட்டாவை கொடுத்தோம்னா அது அலோவ் பண்ணாது. அது யூனிக் கன்ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் பிரைமரி கீ. பிரைமரி கீ வந்து பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். அது வந்து சிங்கிள் காலமா இருக்கலாம் இல்லை காம்பைசேட் பண்ணலாம். பிரைமரி கீ கொடுத்துட்டோம்னா அதுல யூனிக்கும் நாட் ரெண்டு சேர்ந்தது தான் பிரைமரி கீ. ஸோ இது வந்து டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணாது, நல் வேல்யூயும் அலோவ் பண்ணாது. பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாரின் கீ. இது வந்து சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பை இது பண்றதுக்காண்டி பண்ணதுதான் ஃபாரின் கீ. அதுக்கப்புறம் செக் அண்ட் சென்ட். ஏதாச்சும் நம்ம வேலிடேஷன் இது பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் வேலிடேஷன் பண்ணோம், செக் அண்ட் சென்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்கப்புறம் ரெஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து பிஎல்எஸ்கியூல நம்ம இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் பிஎல்எஸ்கியூல பண்ணுவோம். மிச்சம் எல்லாமே இந்த 5 கன்ஸ்ட்ரெயின்மே வந்து நம்ம எஸ்கியூஎல்ல பண்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். நீங்க பாத்துக்கலாம் டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அந்த டெஸ்க் எம்பி இந்த கன்ஸ்ட்ரெயின் மட்டும்தான் டேபிளோட இதுலயே பாத்தீங்கன்னா இங்க வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. இதனால இந்த எம்ப்ளாயி நம்பர்ல எப்பவுமே வந்து நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. இந்த கன்ஸ்ட்ரெயின் இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் நாட் நல் மட்டும் நம்ம டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கவே நம்ம பார்க்க முடியும். இந்த ரிமைனிங் கன்ஸ்ட்ரெயின்லாம் நம்ம எங்களுக்கு இங்க காமிக்காது. பட் வந்து டிபில வந்து கிரியேட் ஆயிருக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா. ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர்ல எப்போதுமே நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணிக்கிறனால. ஸோ அது மாதிரி நம்ம எந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலையும் அதுல நல் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயினோட சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நான்
not null constraints. இதுக்கு வந்து எப்போனா கிரியேட் டேபிள் பண்ணையிலே நம்ம பண்ணலாம், இல்லாட்டி ஆல்டர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். கிரியேட் டேபிள் நேம் அதுக்கப்புறம் பிராக்கெட் யூஸ் பண்ணி காலம் நேம் நம்ம ஆல்ரெடி எப்போதும் கிரியேட் பண்ற காலம் நேம் அதுக்கப்புறம் டேட்டா டைப் அதுக்கப்புறம் அதோட சைஸு அதுக்கப்புறம் நம்ம நாட் நல்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணும். ஸோ இந்த காலத்தில் வந்து எப்போதுமே நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. ஸோ வந்து எத்தனை காலத்துக்கு வேணாலும் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் நம்ம இது பண்ணிடலாம். சரிங்களா? காலம் 2 நம்ம எத்தனை காலத்துக்கு வேணாலும் அந்த கன்ஸ்ட்ரெயினை நம்மள அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஸோ இது பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து இதோட பேசிக் சின்டெக்ஸ். சரிங்களா? இது வந்து நாட் நல் டைரக்டா இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த நேம் நம்ம ஆரக்கல்ல கன்ஸ்ட்ரெயின் நேம் கன்ஸ்ட்ரெயின் நம்ம இப்படியும் கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் நேம் மோஸ்ட்லி வந்து கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து என்னன்னா காலம் நேம் நாட் நல்னு கொடுக்கலாம். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின் நேம் காலம் நேம் என்ன நாட் நல் அதுக்கப்புறம் நாட் நல். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின் நேம் நாட் நல் இப்படி கொடுக்கலாம். இந்த இது நம்ம கொடுக்கலையாட்டி ஆரக்கலே வந்து இந்த நேம கான்ஸ்டன்ட் நேம கொடுத்தோம். இப்போ நம்ம கொடுத்தோம்னா நம்ம நேம் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஆரக்கலே வந்து இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்கான நேம கிரியேட் பண்ணிடும். இந்த காலம் நேம் இந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். சரிங்களா? நம்ம இது ஒரு ஆப்ஜெக்ட் நேம் மாதிரி தான் டேபிள் நேம் எப்படி யூனிக்கா இருக்கும் அது மாதிரி கன்ஸ்ட்ரெயின் நேமும் நம்மளுக்கு யூனிக்கா இருக்கணும். கன்ஸ்ட்ரெயின் நேம் அதுக்கப்புறம் நாட் நல் என்ன கன்ஸ்ட்ரெயின்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த நேம்ல அந்த கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஏன் நேம் நம்ம கொடுக்கலையாட்டி ஆரக்கிள் கிரியேட் பண்ணணும், நம்ம ஏன் கொடுக்கணும்னா இதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கொடுத்ததுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின் வேணாம் அப்படின்னா நம்ம டிராப் பண்றதோ இல்ல வந்து ஆல்டர் பண்றதுக்கோ வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் நம்ம கொடுத்துருந்தோம் இதா இருக்கும். இல்லாட்டி வந்து ஆரக்கிளே கிரியேட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அதோட மெட்டா டேட்டாவை ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதோ மெயின்டெனன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால பெஸ்ட் இது நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேம் நம்ம டிக்ளேர் பண்றதுதான். சரிங்களா? ஆரக்கிளே டிக்ளேர் பண்ணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா அது நம்ம கொடுக்குற நேமை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பெஸ்ட் அப்ரோச். வந்து இதுக்கு ஒரு சாம்பிள் டேபிள் நான் கிரியேட் பண்ணேன். வந்து என்ன டேபிள் என்னன்னு சரிங்களா? சாம்பிள் என்னன்னு நான் காணுங்க. இது வந்து இது வந்து ஐடி ஸ்டூடெண்ட் நேம் நாட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு காலம் கிரியேட் பண்ணாச்சு. எப்பவுமே இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணா டூப்ளிகேட் ஆகாம இருக்கும். ஏன்னா காலம் ஒரே டேபிள்ல ஒரே காலம் நேம் வராது. ஸோ அதனால இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம்
டேட் ஆஃப் பர்த் இந்த 3 காலம்ல நாட்டில் ஒரு காலம் இது பண்ணி கிரியேட் பண்றேன். இப்ப இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இந்த இதில் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இன்டு வேல்யூஸ். இப்போ வந்து நான் வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐடி 1, ஸ்டூடெண்ட் நேம் ராஜ், டேட் ஆஃப் பர்த் 24/7. இப்போ இது வந்து நான் வேல்யூ கொடுத்துட்டேன், நான் இன்சர்ட் ஆச்சு, கமிட். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ செலக்ட் பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நல்ல இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸ்டூடெண்ட் ஐடிக்கு. ஸோ ஜஸ்ட்டு நல்லுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக நான் ட்ரை பண்ணுறேன். நல் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் ஓரா 01400 இந்த எரர் இருந்துச்சுன்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணியிருக்கு. இதில் நல்லு நம்ம அலோவ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட் ஐடியில். இது மாதிரி கன்ஸ்ட்ரெயின் வைலேட் ஆச்சுன்னா ஆல்ரெடி வந்து இந்த டேபிளில் வந்து இந்த காலத்துக்கு வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நல்லு அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். இந்த எரர் வந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த காலத்தில் நாட் நல். ஸோ வந்து நீங்கள் நிறையா டைமில் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணலையோ இதில் வந்து ஒரு சில காலம்லாம் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். சரிங்களா? நாட்னல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால தான் அது மேண்டேட்டரியாக நம்மளுக்கு வந்து காமிக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து அவங்க ஃப்ரண்ட் எண்டில் வேற எதுவுமே யூஸ் பண்ணி அதை வேலிடேட் பிஸ்னஸ் ரூல்ஸ் வேலிடேட் பண்ணலாம். நம்ம பேக் எண்டில் நாட்னல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணுற மூலயமா அந்த காலத்துக்கு வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம நாட்னல் வேல்யூஸை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணையிலே கேட்பாரு, இந்த காலத்துக்கு வந்து நீங்க வந்து நல் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, இல்ல வந்து இதுல எப்பவுமே டேட்டா வேணுமா? ஸோ எப்போதுமே அந்த இதில் கண்டிப்பா அந்த டேட்டா கொடுக்கணும் ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே, அப்பனா அதுல வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எப்போதுமே அந்த காலத்துக்கு வந்து நல்லு அலோவ் பண்ணாது. சரிங்களா? ஒரு டேபிள் எத்தனை காலத்துக்கு வேணாலும் நல்லு இது பண்ணலாம். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுல நல்லு அலோவ் பண்ணாது. இந்த எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் 1 மட்டும் நம்ம டேபிள் டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம பார்க்க முடிகிற கன்ஸ்ட்ரெயின். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறது தெரியும். இந்த நேம் தெரியாது, பட் இந்த கன்ஸ்ட்ரெயின் இந்த 2 காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத சரிங்களா வந்து இடி கொடுத்தோம்னா இடி கொடுத்தோம்னா எடிட்டர் தான் யூஸ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம விண்டோஸோட ஆட் ஆயிருக்க எடிட்டர். ஸோ வந்து நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட்டு
இதை வந்து நல் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு இதுக்கு என்ன கன்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த இது வைலிட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமுக்கு நாட் நல் கிரியேட் பண்ணாலும் சேம் எரர் தான். 0 இந்த எரர் வந்து நாட் நல் கன்ஸ்டன்ட். இந்த இதுக்கு ஸ்டூடெண்ட் நேமுக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த இது. ஸோ இது மாதிரி நம்ம நாட் நல் கன்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த காலத்துக்கு வந்து எப்போதுமே வந்து நல் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா, இதுதான் நாட் நல் கன்ஸ்டன்ட். சரிங்களா, ஓகே. சரிங்களா, நாளைக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் கன்ஸ்டன்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, யூனிக் பிரைமரிக்கு ஃபாரின் இந்த எல்லா கன்ஸ்டன்ட்மே நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு இந்த கன்ஸ்டன்ட் இதோட முடிச்சு. சரிங்களா, யூனிக் நாட் நல் கன்ஸ்டன்ட் புரிஞ்சா நாட் நல் கன்ஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது புரிஞ்சுண்ணா. ஸ்னேகா புரிஞ்சுண்ணா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டேபிளும் கிரியேட் பண்ணல எதுக்கு கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த வேல்யூல எப்போதுமே நல்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னா கன்ஸ்டன்ட் நாட் நல் கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நிறைய ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணையில பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் மேண்டேட்டரி அதுன்னா அது வந்து நாட் நல் கன்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிருக்கனால தான் அது மேண்டேட்டரியா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரையிலேயே வந்து அதை செக் பண்ணுவாங்க. பேக் எண்ட்ல அவங்க நல்லா வாங்கினாலும் நம்ம இங்க எரர் த்ரோ பண்ணிடுவோம். ஸோ அதனால அது செக் பண்றது தான். இது மாதிரி ஒவ்வொரு ரூலா டேபிள் கிரியேட் பண்றதுலேயே நம்ம ரூல்ஸை கிரியேட் பண்றது தான் கன்ஸ்டன்ட்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க கன்ஸ்டன்ட் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஓகேண்ணா. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.